TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். தமிழ் வாக்காளர்களை குழப்பமடைய செய்யும் முயற்சிகள் திட்டவட்டமான முறையில் முறியடிக்கப்பட்டிருப்பதாக சாணக்கியன் தெரிவிப்பு. 13ஆம் திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமைக்கு முக்கிய காரணம் வடக்கு கிழக்கில் உரிய சட்டங்கள் இயற்றப்படாமையே என்கிறார் காசிலிங்கம் விக்னேஸ்வரன். பொருளாதார வீழ்ச்சிக்கு ரணிலும் சஜித்தும் கூட காரணம் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார் அனுரகுமார திசாநாயக்க. காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு அடுத்த 5 வருடங்களில் தீர்வு என்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழ் வாக்காளர்களை குழப்பமடைய செய்வதற்கு சில வட்டாரங்களினால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் திட்டவட்டமான முறையில் முறியடிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம், ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கே தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது என்பது தமிழ் வாக்காளர்களுக்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். வவுனியாவில் செப்டம்பர் 1ஆம் தேதி தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்தை மக்களுக்கு திரித்து கூறுவதற்கு சிறிய ஆனால் செல்வாக்குமிக்க ஒரு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை துரிதமாகவும் தீர்க்கமான முறையிலும் கட்சி முறியடித்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய செயற்குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு முரணாக யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்ந்து செயற்பட்டு வரும் நிலையில் சாணக்கியனிடம் த ஐலண்ட் பத்திரிகையின் செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 41 உறுப்பினர்களை கொண்ட மத்திய செயற்குழுவில் சில வெற்றிடங்களை நிரப்ப வேண்டியிருக்கிறது. தற்போது இருக்கும் உறுப்பினர்களில் 31 பேர் வவுனியா கூட்டத்தில் பங்கு பெற்றினார்கள். பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை 26 உறுப்பினர்கள் ஆதரித்தார்கள். 2 கட்சியின் முடிவை ஏற்றுக்கொள்வதாக கூறிய அதேவேளை மற்றைய 3 தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனை தாங்கள் ஆதரிப்பதாக கூறினார்கள் என்றும் சாணக்கியன் தெரிவித்தார். 13ஆம் திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமைக்கு முக்கிய காரணம் வடக்கு கிழக்கில் உரிய சட்டங்கள் இயற்றப்படாமையே என காசிலிங்கம் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷகளுக்கு பயந்து தன்னுடைய காலத்தை செலவழித்தவர். அவர் தமிழர்களுக்கு எதுவும் தரமாட்டார். அவரை நம்ப மாட்டேன். 13ஐ தவிர வேறு எதுவும் தரமாட்டார்கள். எனவே ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குவதாக எமது அகில இலங்கை மகாசபை கட்சி தீர்மானித்துள்ளது. எனவே தமிழ் மக்கள் அவரை ஆதரித்து வாக்களிக்கவும் என கட்சியின் தலைவர் கலாநிதி காசிலிங்கம் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என தெளிவாகத்தான் இருந்தோம். ரணில் பல வாக்குறுதிகளை எங்களுக்கு கொடுத்திருந்தார். முதலில் அவருடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தினோம். அப்போது அவர் நீங்கள் கூறுங்கள், எல்லாவற்றையும் செய்கிறேன் என்றார். அப்போது நாங்கள் மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் பல விடயங்களை செய்ய வேண்டி உள்ளது. மாகாண சபைக்கு கீழ் இருந்த பல பாடசாலைகளை மத்திய அரசாங்கத்தின் கீழ் தேசிய பாடசாலைகளாகவும் வைத்தியசாலைகளையும் தேசிய வைத்தியசாலைகளாகவும் மாற்றியுள்ளனர். இதனை உடன் மாகாணத்தின் கீழ் மாற்ற வேண்டும். இதற்கு சட்டம் இயற்ற வேண்டியதில்லை. இதற்கு ஒரு உத்தரவு வழங்கினால் சரி என்றோம். நாங்கள் விசேட அதிகாரத்தை கொண்டு இவற்றையெல்லாம் உருவாக்க முடியும் என்றோம். அதேவேளை இதனை செயற்படுத்த 5 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைப்பதாக தீர்மானித்தோம். அதற்கும் சரி என்றார் ஜனாதிபதி ரணில். அதனை இந்தியாவிற்கும் அறிவித்தோம். அதன் பின்னர் அவர் இந்தியாவிற்கு சென்றபோது அவருக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. அங்கும் சொன்னார் இவற்றை எல்லாம் செய்வேன் என்று. ஆனால் திரும்பி இங்கு வந்த பின்னர் இதனை செய்யவில்லை. ஏன் என்றால் ராஜபக்ஷ கட்சி இவற்றை செய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை என தெரிய வந்தது. அதனால் பசில் ராஜபக்சவை சந்திப்பதற்கு 5 தடவை முயற்சி செய்தேன். அவர் என்னை சந்திப்பதை தவிர்த்து கொண்டிருந்தார். அப்படியானால் ரணில் ராஜபக்ஷகளுக்கு பயந்தவர் என்பதால் அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. எனவே இவரால் எதுவுமே செய்ய முடியாது என முடிவு எடுத்துவிட்டோம். கோட்டாபய ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய போது புலம்பெயர் தமிழர்கள் தொலைபேசி ஊடாக என்னை தொடர்பு கொண்டு தமிழ் வேட்பாளராக நிற்குமாறும் தேவையான பணம் தருவதாகவும் தெரிவித்திருந்தனர். அப்போது அவர்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லுமாறு கேட்டேன்.
நான் ஒரு தமிழ் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்பதால் தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை விளங்கப்படுத்துமாறும் அதற்கு 24 மணித்தியாலம் அவகாசம் கேட்டு அதனை நான் ஏற்றுக்கொண்டால் நான் வேட்பாளராக நிற்கிறேன் என்று சொன்னேன். அதனால் அவர்கள் அதன் பின்னர் தொடர்பு கொள்ளவில்லை. அதன் பின்னால் சிவாஜிலிங்கத்தை வேட்பாளராக போட்டியிட வைத்தனர். அதே ஆட்கள்தான் இன்று பொது வேட்பாளரை போட்டுள்ளனர். சிவாஜிலிங்கமும் 13ஐ எதிர்த்தவர், இவரும் 13ஐ எதிர்த்தவர். எனவே 13ஐ தவிர எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. அதுவும் இல்லாமல் போகும் நிலைமை வந்துவிட்டது. எனவே 13ஐ எதிர்க்கும் பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் தூக்கி எறிய வேண்டும். அதேவேளை வடக்கு கிழக்கில் 13வது திருத்த சட்டம் திருத்தப்படாமைக்கு முக்கிய காரணம் அங்கு உரிய சட்டங்கள் உருவாக்கப்படாமை. இதில் சட்டங்களை உருவாக்கினால் மட்டும்தான் அதிகாரங்களை பயன்படுத்த முடியும். ஆனால் எங்களால் சட்டங்கள் உருவாக்க முடியவில்லை. கிழக்கு மாகாணத்தில் பிள்ளையான் முதலமைச்சராக இருந்தபோது அங்கு இருந்த ஆளுநர் சட்டங்கள் உருவாக்க இடம் தரவில்லை, ஒன்றும் செய்யவிடவில்லை. அவர் அதிகார பகிர்வுக்கு எதிரானவர். இருந்தபோதும் 9 சட்டங்களை உருவாக்கிய போது அதற்கு பணம் கொடுக்க முடியாது என்று அதனை நிறுத்திவிட்டார். எனவே 10 சட்டங்கள் கூட கிழக்கு மாகாணத்தில் உருவாக்கப்படவில்லை. வடக்கு கிழக்கில் என்ன நடந்தது? அப்போதைய முதலமைச்சரான CB விக்னேஸ்வரன் என்னை ஆலோசகராக வருமாறு கேட்டார். நான் தயாராக இருந்தேன். இருந்தபோதும் அவருடைய கட்சியை வழி நடத்துபவர் கட்சியில் இல்லாத அருட்தந்தை ஆஸ்திரேலியாவில் சமஷ்டி போலீஸில் இருந்த உத்தியோகஸ்தர் ஒருவரை அங்கிருந்து வரவழைத்து அவர் சமாதான முதுமானி பட்டம் படிப்பதற்காக முதலமைச்சர் வீட்டிலேயே தங்க வைத்து அவரின் ஆலோசகராக இருந்து கொண்டு முதலமைச்சர் எதுவும் செய்யாமல் பார்த்து கொண்டார். ஏனென்றால் 13வது திருத்த சட்டத்தில் எதுவுமே கிடையாது என அருட்தந்தை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வடக்கு கிழக்கில் சட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. ஆனால் மேற்கு மாகாணத்திலே 70 சட்டங்களும் வடமேற்கு மாகாணத்தில் 71 சட்டங்களை உருவாக்கியுள்ளனர். எனவே அவர்களால் இதனை உருவாக்க முடியும் என்றால் ஏன் எங்களால் உருவாக்க முடியாது? எனவே புலம்பெயர்ந்தோர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டாம். முதலில் நீங்கள் அங்கிருந்து கொண்டு இரட்டை குடியுரிமையாக மாற வேண்டும். அதன் மூலம் இலங்கையில் குடியுரிமையை பெறுங்கள். இங்கே குடியுரிமை பெற்றால் வாக்குரிமை வரும். இரண்டாவது, இங்குள்ள காணிகளை விற்க வேண்டாம். அதில் வீடுகளை கட்டி உரிமைகளை பேணுங்கள். அதேவேளை பணம் நிறைய இருந்தால் இங்கு வர்த்தகம் செய்யுங்கள். அதனை விடுத்து அரசியலில் ஈடுபட்டு இங்கு பலர் அரசியல் கொண்டு நடாத்த முயற்சிப்பதனால்தான் இன்று தமிழர்கள் இந்த நிலைக்கு சென்றுள்ளனர். எனவே நீங்கள் காணிகளை விற்க வேண்டாம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இரட்டை குடியுரிமையை பெற்றுக் கொடுங்கள். அப்படி வந்தால் மாத்திரமே தமிழ் மக்கள் பலமாக இருக்க முடியும். எனவே தமிழ் மக்கள் சஜித்தை ஆதரித்து வாக்களிக்கவும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான ஒரு அரசாங்கம் இலங்கையின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்யும் என்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கருத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பதிலளித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கை ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டதா, இறக்குமதியை அடிப்படையாக கொண்டதா என்று தான் கேள்வி எழுப்பி 3 நாட்களாகியும் என்னிடமிருந்து பதில் வரவில்லை என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். நாம் ஏற்கனவே வைத்தியசாலைகளில் மருந்துகள் இல்லாத நாடாக இருக்கின்றோம். இளைஞர்களுக்கு வேலை இல்லை. மீனவர்கள் தங்கள் படகுகளை கடலுக்கு கொண்டு செல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். விவசாயத்தால் வருமானம் இல்லை. கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தொழில்கள் முடங்கி போயிருக்கின்றன. இந்த பொருளாதாரத்தை தான் ரணில் கட்டியெழுப்ப போகிறாரா? இந்த பொருளாதாரம் இனியும் வீழப்போவதில்லை. அது ஏற்கனவே வீழ்ந்துவிட்டது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவது அந்த பொருளாதாரத்தை மேலும் கீழே தள்ளுவதற்கு அல்ல, சரிந்து போன தேசத்தை நிமிர்த்துவதற்காகவே நாம் ஆட்சிக்கு வர விரும்புகின்றோம். சிதைந்து வரும் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதே எமது கட்சியின் குறிக்கோள். இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு ரணிலும் சஜித் பிரேமதாசவும் கூட காரணம் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு அடுத்த 5 வருடங்களில் தீர்வு காணப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் நடைபெற்ற பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தேசிய காணி ஆணைக்குழு மற்றும் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு நிறுவப்படும். நீதிபதி நவாஸ் தலைமையிலான ஆணைக்குழுவின் அறிக்கையின்படி நடவடிக்கைகளை எடுத்து அடுத்த 5 வருடங்களில் காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு முழுமையாக தீர்வு காணப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையில் அரசியல் உடன்பாடு ஒன்று இருப்பதாக பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தி மலிவான அரசியலை செய்கிறது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன இன்று தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு நோக்கும்போது அவர்கள் அரசியலில் வங்குரோத்து அடைந்துவிட்டார்கள் என்பது தெளிவாகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நேரத்திற்கு நேரம் ஒவ்வொரு கருத்தை அனுரகுமார கூறுகின்றார். தனது தலைமையிலான அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் எந்த தொடர்பையும் கொண்டிராது என்றும் அவர் கிராமப்புற மக்களுக்கு கூறுகின்றார். ஆனால் கொழும்பில் மக்கள் மத்தியில் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை தனது அரசாங்கம் தொடரும் என்றும் கூறுகிறார். ஏன் இந்த முரண்பாடு என்று விஜயவர்தன கேள்வி எழுப்பினார். சில வேட்பாளர்கள் மாற்றம் வேண்டும் என்று பிரசாரம் செய்கிறார்கள். இந்த கட்டத்தில் மாற்றம் ஒன்றை நாடு தாங்காது என்று நாட்டுக்கு தேவைப்படுவது பொருளாதார உறுதிப்பாடு மாத்திரமே. மாற்றம் பொருளாதார உறுதிப்பாட்டை சீர்குலைக்கும். கூறப்படும் மாற்றமும் இன்னமும் 2 வருடங்களில் இன்னொரு தேர்தலுக்கு வழிவகுக்கும் என்று விஜயவர்தன செய்தியாளர்கள் மத்தியில் கூறியுள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் மூடப்படுவதற்கு காரணமாக இருந்ததாக கூறப்படும் மோதல்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் பிரதான கட்சியான JVPA பொறுப்பு என வெளியாகும் செய்திகளை தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாலிந்த ஜெயதிச திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மோதலுக்கும் எமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வீணான பழியை எம்மீது சுமத்துவதற்கு பல்வேறு கட்சிகள் முயற்சிக்கின்றன. இது தங்களுக்கு தேர்தலில் தோல்வி வரப்போகிறது என்பதால் எதிர்க்கட்சி முகாம் எந்தளவுக்கு பதற்றமடைந்திருக்கின்றது என்பதை காட்டுகிறது என்று செய்தியாளர்கள் மாநாட்டில் நாலிந்த ஜெயதிச கூறியுள்ளார். நாளைய தினம் 5ஆம் ஆண்டு புலமைப்பரிசில் பரீட்சை நடைபெறும் நிலையங்களுக்கு அண்மையாக பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று ஜனாதிபதி வேட்பாளர்களை பரீட்சைகள் திணைக்களம் கேட்டுள்ளது. 2849 பரீட்சை நிலையங்களில் 3,20,879 மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு தோற்றுகிறார்கள். பரீட்சை நிலையங்களில் சுற்றாடலில் அமைதியை பேணுவது அவசியம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இத்துடன் TBCயின் இன்றைய நாளுக்கான தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தமிழ் காலை செய்திகளில் நாளை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.